ரோன விஜயவீரக்கு பிறகு சோமவன் சமரசிங்க அவரிடமிருந்து அனுர்குமார் திசாநாயக்க என்று இந்த மாற்றம் நிகழ்கிறது. ஏனைய கட்சிகளில் தலைமை மாற்றம் என்பது, அதாவது முதலாளித்துவ சிந்தனையுடைய கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஏனைய இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியில் இந்த மாற்றம் முறையாக நிகழ்ந்திருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். இது எப்படி அதான் பொதுவாகவே மக்கள் விடுதலை முன்னணி சுயநலமற்ற கொள்கை கொண்டது. தங்களுக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு அவர்களுக்கு அந்த காலத்திலும் இருந்தது. அதாவது உங்களுக்கு தெரியும், மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது இலங்கையின் முதலாவது 4 பேர் முதலாவதாக அங்கே தெரிவு செய்யப்படுகிறார்கள். அந்த 4 பேரும் தங்களுடைய மாவட்ட சபை அபிவிருத்தி சபையில் கிடைக்கும் பணத்தை கட்சிக்காகத்தான் தியாகம் செய்தார்கள். தங்களுக்காக அவற்றை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்படியாகத்தான் அந்த கட்சியின் வளர்ச்சி இருக்கிறது. அதாவது இந்த கட்சியில் தங்களுக்கான என்ற ஒரு சொல்லே இருக்கக்கூடாது, மக்களுக்கான என்ற சொல்லாகத்தான் மாறி இருக்கிறது. நீங்கள் பார்த்தா தெரியும், இருக்கும் கட்சியின் அந்த கால அமைப்பாளரும் கூட தங்களுக்கு கிடைக்கும் பணத்தை மக்களுக்காக, இந்த கட்சியினூடாக மக்களுக்காக செயற்பாடுகள் செய்தார்கள். நீங்கள் நினைக்கலாம் மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று ஆரம்ப காலத்தில், இப்பொழுதெல்லாம் இருக்கும், அந்த காலத்தில் கேட்டார்கள் சிலர். உங்களுக்கு தெரியாது, சில இடங்களில் டியூஷன் கிளாஸுகள், அதாவது மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கு மக்களுக்கான வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதே போன்று சில வகுப்புகளை நடத்துவது, அதாவது அந்த ஆரம்ப காலத்தில் கணனி வகுப்புகள் நடத்துவதற்கு தங்களது இந்த செயற்பாடுகள் மூலமாக தங்களுக்கு கிடைக்கும் பணத்தை அதற்காக தான் செலவு செய்திருக்கார். இப்படி ஏராளமான செயற்பாடு செய்திருக்கார். பலருக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அதை காட்டிக்கொள்வதில்லை. அதாவது அதாவது சொல்வார்களே, போஸ்ட் அடித்து ஒட்டுவதில்லை, நாங்கள் இவர்களுக்கு செய்திருக்கிறோம் என்று. அப்படியெல்லாம் இந்த கட்சிக்குள் ஒரு கொள்கை கிடையாது. நாங்கள் செய்தது மக்களுக்குத்தான் செல்ல வேண்டுமே தவிர அதை நாங்கள் படம் காட்டிக்கொண்டு இல்லாவிட்டால் அதுக்கு போஸ்ட் அடித்து இவர்கள் செய்தார்கள் என்று பேரை போட்டுக்கொள்வது கிடையாது. அது இந்த கட்சியில் இருக்கிறதால் மற்ற கட்சியில் கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒரு சேவையை செய்தால் அதற்கு படத்தை போட்டு விடுவார்கள், ஒரு பெரிய கட் அவுட் அடித்து விடுவார்கள் இல்லையா, அவங்களுக்கு தெரியும். அது இந்த கட்சியில் அந்த செயற்பாடுகள் கிடையாது. அதன் காரணமாக இன்று மக்களுக்கு அவர்களது சம்பளத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. அதாவது கட்சியினூடாக மக்களுக்கான சேவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. பலருக்கு தெரியாது. அந்த சம்பளத்தை வாங்கி பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வேறு விதமாக கதைக்கிறார்கள். ஆனால் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் கட்சியினூடாக மக்களுக்கு சேவை செய்கிறார்கள் என்பது. ஆனால் அந்த மக்களுக்கு சேவை செய்வதை நாங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எந்தவித கடப்பாடும் கிடையாது. அதுதான் உண்மை.